ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆபீஸ் ஃபார்ம். உங்களுக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஃபார்மில் நியூ அப்டேட் நிறைய இருக்குது. ஒரு சூப்பரான விளாக் தான், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் விவர்ஸ், என்னுடைய நியூ சேனலுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நம்மளுடைய வீடியோவில் என்னடா இது செடி ஏதோ சின்ன சின்னதாக இருக்கே அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன். வேர்க்கடலை செடிங்க ஃபஸ்ட் டைமாக வந்து நம்மளுடைய ஃபார்மில் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் இடத்துல போட்டிருக்கேன். ரொம்பவே சூப்பராக க்ரோத்திங் நல்லாவே இருக்குது. அதுவும் நம்மளுடைய கையிலேயே வந்து தோண்டி வேர்க்கடலை செடி போடுறது அப்படின்றது பெரிய விஷயம். டிராக்டரில் தான் வந்து உழுது மண்ணெல்லாம் நல்லா நைஸ் பண்ணி போடுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ வேர்க்கடலை செடி போடுறது எப்படி அப்படின்றத நான் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மில் நியூவாக வந்து சில செடிகள் வந்து வச்சுருக்கேன். அது என்னென்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, அப்புறம் முள்ளங்கி செடி, மிளகாய் செடி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நாற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி பாத்தி கட்டி நம்ம வந்து நடவு செய்யணும். ஸோ அதுக்கு நடவு செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுக்க முடியல. சேரும் சகதியமாக இருக்குது கையில். நம்ம ஒரு ஆளே வந்து வீடியோ எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இதை எடுத்து முடிச்சுட்டு தான் நான் வந்து, அதாவது பதியம் போட்டுட்டு பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே எடுத்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதோட வீடியோ வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து போடலாம் செடியை வந்து நாற்று விட்டு எப்படி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வளர்க்குறது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி பள்ளம்லாம் எடுத்து பள்ளமில் மண் நல்லா வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு அதில் நம்ம வந்து செடிகள்லாம் வந்து நட்டு வச்சுருக்கோம். ஸோ நியூவாக வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து நானுமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸோ தெரியாமலாம் இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆல்ரெடி எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து செஞ்சிட்ருக்காங்க. வேர்க்கடலை போடுறது, மிளகாய் செடி போடுறது, அவங்கள வந்து கேட்டு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளுடைய ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம ஃபார்ம்லேயே கிடைச்சதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆர்கானிக்காக நம்ம வந்து மருந்தெல்லாம் எதுவுமே இல்லாத நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே வந்து மணத்தக்காளி கீரை ஒரு 5 ரோ வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி வருது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாத்தி கட்டி தண்ணி நல்லா விட்டுட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு ஆற விட்டுட்டு தான் நான் வந்து அடுத்த நாள் வந்து செடிகளை நடவு செஞ்சேன். ஸோ இதெல்லாம் ஒரு லேயர் வந்து முள்ளங்கி, ஒரு லேயர் வந்து கத்திரிக்காய், ஒரு லேயர் வந்து வெண்டைக்காய் வச்சுருப்பேன். ஸோ அது அடுத்தடுத்து வளரும்பொழுது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இது வந்து தர்பூசணி செடிங்க. நான் ஆன்லைனில் விதையை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதில் வந்து 4 விதை வந்ததுன்னு நினைக்கிறேன், 4 5 தெரியல. ஸோ அந்த விதைகளில் எனக்கு 4 செடி வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் நம்ம வந்து அதை கேர் பண்ணணும், அதுக்கு உரம்லாம் போடணும், அப்புறம் எருவெல்லாம் போடணும் அப்படின்னாங்க. நான் எதுவுமே போடலைங்க, வெறும் மண்ணை தோண்டி வச்சுருக்கேன். அதுவே வந்து சூப்பராக வருது. எந்த அளவுக்கு க்ரோத்திங் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்த விலாக் காமிக்கிறேன், உங்களுக்கு வீடியோவாகவே போடுறேன். ஸோ இங்கே தான் நான் வந்து மிளகாய் நாற்று போட்டிருந்தேன். அந்த மிளகாய் செடியை பிடுங்கி தான் நம்ம இப்போ வந்து வேறு இடத்துல மண்ணை பதப்படுத்தி நட்டு வச்சுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து க்ரோத் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பன்னீர் ரோஜா செடி நல்லாவே வந்து லேயர் சூப்பராக அடுத்த கிளை வந்து விட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிளை தான் இருந்தது, அதுவும் கீழே சாஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு தூண் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்க்காக நான் இப்போ சொல்கிறேன். கிளை வந்து ரோஜா செடியில் வந்து அதிக அளவில் கிளைகள் எடுத்து மொட்டுக்கள் அதிகமாக எடுக்கணும், பூ நிறைய பூக்கணும் அப்படின்னா சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ரோஜா பூ வந்து பூத்த உடனேவே நம்ம வந்து 2 இலை விட்டு கீழே கணுக்க வந்து கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா சைடு பிரான்ச் வந்து உங்களுக்கு வந்து வளரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் கட் பண்ண பிரான்ச்சில் இருந்து அடுத்த கிளை வந்து அதில் வந்து அரும்பு எடுத்திருக்கு பாருங்கள் நீங்களே. நான் வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு கிளை தான் இருந்தது, அதில் ஒரே ஒரு ரோஜா இருந்தது. கார்டனில் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரோஜா வந்து பறித்து எடுத்த பிறகு இப்போ எனக்கு 3 லேயராக வந்து 3 கிளைகளில் 3 அரும்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த துவரம்பருப்பு விதை தாங்க சூப்பராகவே வந்து வளர்ந்து வந்திருக்கு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.